பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சாலும் அதோடைய டாக் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு போட்டியாளராக இன்னும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது விக்கல்ஸ் விக்ரம். இதில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நபரை மட்டும் நான் பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அண்ட் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பார்வதி விக்ரம்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அது என்ன, அது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ராயல் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாம ப்ரெஸ் பண்ணிடுங்க. விக்கல்ஸ் விக்ரம் இவரை நமக்கு ஸ்டாண்டப் காமெடினா தெரியும். அவருடைய ஓன் யூடியூப் சேனலில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த வீடியோலாம் செம்மையாக கலாய்ச்சி போட்டிருந்தாரு. அந்த வீடியோ செம்ம ஹிட் ஆகிருக்கு. இந்த நிலையில் அவர் நேர்காணலில் பேசினதும் நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. பிக் பாஸ் வீட்டில் 100 நாள் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படிங்கிறதையே அவரே எதிர்பார்க்கலையாம். அவருடைய ஃபேன்ஸை தாண்டி வெளியில் இருக்கிற பிக் பாஸ் ரசிகர்கள் கூட எதிர்பார்க்கலையாம். ஏன்னா டாப் 3ல வேற 3 பேரை நினச்சிருந்தாங்க. ஒரே ஒரு டாஸ்க் வந்ததில்ல, அதில் என்னென்னவோ ஆயிடுச்சு. அதில் ரெட் கார்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இந்த சீசனில் ரெட் கார்டு 1 இல்லை 2 வந்தது. அதுக்காக அவங்க ரசிகர்கள்லாம் தனியாக போராட்டம்லாம் பண்ணி கடைசியில் ஃபினாலில் அவங்க 2 பேத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி மிகப்பெரிய விஷயமா என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை வருஷத்தில் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சது கூட இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட 15 கிலோ வெயிட் லாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌடாக பேசியிருந்தாரு. ஏன்னா கரெக்டான டயத்தில் நம்ம சாப்பிட்டு நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வெளியில் இருக்கும்போது என்ன டயத்தில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாது, என்ன பண்ணுவோன்னு தெரியாது, டயர்டாக இருந்தாலும் தூங்கிடுவோம். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது ஃபோன் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் 106 நாள் இருந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான்லாம் 4 நாள்லேயே வெளியில் போயிடுவேன் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ நாளாக நான் உள்ளே இருக்க மாட்டேன், யாரும் எதிர்த்து பேச மாட்டேன், யார்கிட்டையும் நிற்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொன்னாலுமே அவருடைய வெஞ்சன்ஸ்லாம் கொஞ்சம் வெளியாச்சுன்னே சொல்லலாம். விக்ரம்னு உள்ளே இருக்கும்போதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாரு தான் அதையும் ஆரம்பித்தாங்க. அந்த வார்த்தையை இவர் ரசிகர்கள் அல்லாத மற்ற ரசிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் ரீஎன்ட்ரி ஆகும்போது அவங்க சொன்ன சில விஷயங்கள் அப்போ வியானாவும் சொல்லியிருப்பாங்க, விக்ரம் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு. அதனாலேயே இவர் வெளியே வந்துட்டு ஐயோ நம்ம பெரிய தப்புலாம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி தான் பார்த்தாராம். சும்மா 4 பேர் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. இனிமேல் என் வாழ்க்கையில் வியானாங்கிற ஒரு பர்சன் இருக்கவே மாட்டாங்க. வியானா எனக்கு தேவையும் இல்லை, வியானாவுக்கும் நான் தேவையே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்களுக்கே டைம் எனக்கு பத்தலை. இதில் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு எங்கே டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியதான், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. வியனாவை மட்டும் இப்படி சொல்லியிருந்தாரு. அண்ட் அவருடைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா FJ, கனி, சுபிக்ஷா, சபரி, அரோரா இவங்க எல்லாருமே க்ளோஸ் தானா. அண்டு திவ்யாவோட டைட்டில் மூமெண்ட்டை பல பேர் ரசித்தாங்க. அந்த வகையில் இவரும் ரசிச்சிருக்காராம். அதற்கு காரணம் அவங்க பிக் பாஸ் வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. என்கிட்ட சண்டை போட்டு தான் இவங்களுக்கு இது கிடச்சிது, பாவப்பட்டு தான் இதை வாங்கினாங்க, PR வச்சு தான் இதை வாங்கினாங்க அப்படிலாம் இவங்கள பற்றி யாரும் எதுவும் சொல்லாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதில் தான் அவங்க வின் பண்ணாங்க. இந்த டைட்டிலுக்காக தான் நான் இத்தனை போராட்டம் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக தான் கிடச்சிருக்கு, இதில் எனக்கும் ஒரு சந்தோஷம் தான். இதெல்லாம் பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, டாப் 3ல நான் வருவேன்னு எதிரே பார்க்கல, பாரு தான் வருவாங்க நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. கார் டாஸ்க்கு அப்புறம் பாரு இருக்கவே மாட்டாங்கன்னு கூட நினச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாரும் விக்ரமும் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெப் சீரியஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட பாரு இந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க கேரக்டர் தெரியுமா, அவங்க கால் பண்ணி பேசினா கூட என்னப்பா ஏது பண்ண சும்மா ஜாலியாக பேசிட்டு வச்சிருவேன். அவங்களுக்குலாம் ரொம்ப க்ளோஸும் ஆக மாட்டேன். கமர் இதுனா அப்படி தான், என்ன மச்சா பண்ணுற அப்படின்னு மட்டும்தான் கேட்பேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாரு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம். ஒரு வீடியோ அவளை கலாய்ச்சி போட்டிருந்தோம், அந்த வீடியோவே தேவையில்லை அப்படின்னு அவள் திமிரா பேசியிருந்தா அந்த வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன். அவளும் கொஞ்சம் மன வருத்தப்பட்டு பேசினா, அதை விட்டு அவள் வெளியே வரணுமே, மூவ் ஆன் பண்ணுங்கிறதுக்காக அப்படி நினச்சி அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பாரு, கமருதீன், சாண்ட்ரா இந்த 3 பேர் செஞ்சதுமே தப்பு தான். உடம்பு முடியாதவங்க இந்த டாஸ்க்கை எப்படி செய்ய முடியும், அவங்க வந்திருக்கவும் கூடாது. இவங்க 2 பேரும் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நான் குரல் கொடுத்தது எந்த இடத்துலையும் தப்பு கிடையாது, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணல, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் விக்ரம்க்கு சினிமாவில் போகணுங்கிற ஆசையும் இருக்கான், ஆனால் இது வரைக்கும் எந்த வாய்ப்பும் வரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பாரு, கமருதீன், திவ்யா இவங்க 3 பேருக்கிட்டுமே என்றைக்குமே நான் க்ளோஸ் ஆக மாட்டேன், அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னா மட்டும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த உலகத்தில் யாருமே நான் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க, நமக்கு நம்ம தான் சப்போர்ட்டாகவே இருக்கணும், அதனால இந்த சப்போர்ட்டை நான் யாருக்கு வேணாலும் பண்ணுவேன், அதை அவங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. வியானாவை பார்க்கவே கூடாது, அவங்க நம்பரையும் நான் பிளாக் பண்ணிட்டேன், ஆனால் வேற ஒரு குரூப்பில் இவங்க எல்லாருமே இருக்காங்களாம்.
அடுத்த பிளானில் எதுவுமே இல்லை, அவங்கவுங்க வேலையை பார்க்குறது தான் அடுத்த பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் யாருமே அந்த கார் டாஸ்க் பற்றியே பேசாதீங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சு போச்சு, அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க வேணாம். அதை திரும்ப திரும்ப பேசி அதையே திரும்ப திரும்ப பேசி வெளியில் போனவங்களையும் மன உளைச்சல் ஆக்குறது ரொம்ப தவறான செயல். அதே போல் விக்ரம் நினச்சபடி சினிமா துறையில் நல்ல லெவலுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்த்திக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.